கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 1:52. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவார்கள். அந்த வார்த்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். என்னாகமும் 1:52 இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கொடிகள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாதத்திலே தேவனுடைய கிருபையினாலே நாம் கொடிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் அநேக கொடிகளை நாம் தியானித்து இருக்கிறோம். நம்முடைய போதகர் மூலமாய் கர்த்தர் அதை ஒரு பைபிள் ஸ்டடியாகவே எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் நாமும் இன்றைக்கும் அந்த கொடிகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இங்கு வசனம் சொல்லுகிறது, தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடு கூடாரம் போட கடவார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர்கள் பாளையம் இறங்கும் போது, அவர்கள் கூடாரம் போடும் போது அங்கு ஒரு கொடி நாட்டப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஜீவியம் ஆகிய கூடாரமானாலும் சரி, நம்முடைய வீடாகிய கூடாரமானாலும் சரி, அதிலே கர்த்தருடைய கொடி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கொடி என்றாலே நமக்கு நன்றாய் தெரியும், அது ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இன்றைக்கு அரசியல்வாதிகள், பள்ளிகள், இராணுவங்கள், ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேற்ற கொடிகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பள்ளிகளுக்கு போனீங்கள் என்றால் தேசிய கொடி ஒன்று உண்டு. அதே போல அந்த பள்ளிக்கென்று ஒரு கொடி உண்டு. இந்த பள்ளிக்குரிய கொடி எப்ப கொண்டு வருவாங்க, வெளியில அடிக்கடி பயன்படுத்துவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேல நீங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் டேல பாத்தீங்கன்னா, நான் படித்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா 2 கொடி ஏற்றப்படும். அந்த ஸ்போர்ட்ஸ் டே தொடங்குற நாள்ல ஒன்னு தேசிய கொடி ஏற்றப்படும், 2வது பள்ளிகளுக்குரிய அந்த ஸ்தாபனத்துக்குரிய கொடி ஏற்றப்படும். அது மற்ற நேரங்கள் அதிகமாய் பயன்படுத்தப்படாது, தேசிய கொடி தான் அதிகமாய் பயன்படுத்தப்படும். அப்ப அது எதை காட்டுது, அந்த இடத்துக்கென்று ஒரு கொடியை நம்ம பார்க்க முடியும். அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இராணுவத்திலே நாம் பார்க்க முடியும், ஒவ்வொரு இராணுவ பிரிவிற்கென்றும் ஒவ்வொரு கொடிகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் தேர்தல் மத்தியில இருக்கிறோம். அந்த தேர்தல் மத்தியில இருக்கிற நீங்க பாத்தீங்கன்னா அநேக கொடிகளை நீங்க பார்க்க முடியும். இந்த கொடிகள் இன்னும் சில விதங்களிலே காணப்படுகிறது. அதுக்கு ஒரு விதம் என்னவென்றால் லோகோஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்தாபனம் வருகிறது, ஒரு ஐக்கியம் வருகிறது என்றால் அதற்கென்று ஒரு அடையாளம் வைக்கப்படும், அதற்கென்று ஒரு லோகோ வச்சிருப்பாங்க. அதுவும் கூட இந்த நாட்களில் இருக்க கொடிக்கு அடையாளமாக தான் அது வைக்கப்படுது. அந்த நாட்கள்ல கொடியை தூக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு லோகோ வச்சிருக்காங்க. நம்ம ஊழியத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கும், ஒரு பைபிள் இருக்கும், அதுக்கு மேல சில எழுத்து சேர்ந்தமா இருக்கும். அது என்னன்னா JPM. அது 3 ஒரே எழுத்துல இருக்கும். அந்த 3 எழுத்து ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரிஸ் சொல்லி அது எழுதி இருக்கும். அதை சுத்தி ஒரு பெரிய வளையம் இருக்கும். அந்த வளையம் பைபிள்ல போய் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியமானது வேதாகமத்தின் மேல் நிற்பது மாத்திரமல்ல, முழு வேதாகத்தை மாத்திரம் பின்பற்றுகிறத. எதுவுமே எல்லாமே தீர்க்கதரிசனாலும் சரி, ஜெபமானாலும் சரி, எல்லாமே வேதாகமத்தினால் மூடப்பட்டதாய் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லுகிறது, குறிக்கிறது தான் அந்த நம்முடைய லோகோவா இருக்கிறது. இது போல ஒவ்வொரு பிசினஸ்க்கும், ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு ஐக்கியத்துக்கும் அவங்க ஒரு லோகோ வச்சிருக்கிறாங்க. இது இந்த நாட்கள்ல கொடிகளுக்கு பதிலாக இந்த லோகோவை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இங்க அதே போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவனானவர் அங்க எகிப்திலிருந்து நடத்திட்டு வர்றாரு. அவர்கள் கானானுக்குள் இன்னும் பிரவேசிக்கல. ஆனா அவர்களை எகிப்திலிருந்து நடத்தி வரும்போது கர்த்தர் ஒவ்வொரு விதத்திலும் அவர்களை உருவாக்கிக்கிட்டே வர்றார்.
முதல்ல அவர்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரும்போது அவர்களை நானே போஷிக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எங்கு? சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். சொன்னார், கர்த்தர் சொன்னாரு, இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியனை நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே உங்களை மீட்டுக் கொண்டு என்னால் நீங்கள் போஷிக்கப்படுகிறீர்கள். அதுக்கப்புறம் அவர்கள் வருகிறார்கள், மாறாவுக்கு வர்றாங்க, மதுரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது எல்லாமே போஷிக்கிற அனுபவத்தை நாம் காட்ட முடியும். ஆனால் அதிகமாய் தியானிக்காத ஒரு பகுதி என்னவென்றால் இந்த கொடிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும் போதே கர்த்தர் அவர்களுக்கு கொடிகளை கொடுத்திருக்கிறார், ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, தங்கள் தங்கள் பாளையத்தோடும். அப்ப இந்த வசனம் சொல்லுகிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எத்தனை கொடிகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க பின்னாட்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கொடிகள் வந்தது, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் இருந்தது. நீங்க இந்த நாட்கள்ல நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த கொடியை குறித்து நான் தியானிக்கும் போது கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 12 கோத்திரங்களுக்கும் இணைந்த ஒரு கொடியை உடைய 12 கோத்திரங்கள் இருக்கு அல்லவா, 12 கோத்திரங்களுக்கும் அவரவர்கள் கொடிகள் அல்லது அடையாளங்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் இன்னைக்கு இருக்கிற சினகாகுலே பதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 விதமான அடையாளங்களுக்கு, ஒண்ணுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோத்திரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ அவர்களுடைய கொடியா இருக்கிறது. இன்னொரு கோத்திரம் தான் கோத்திரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தராசு அவர்களுடைய கொடியா இருக்கிறது, அந்த கொடியில இருக்கிற அடையாளமா இருக்கிறது. அதே போல யூதாவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிண்ணரம், தம்பூரம், கிரீடம், இந்த 3 சேர்ந்து அந்த கொடியில இருக்கும், அந்த படங்கள் இருக்கும், அது ஒரு கொடியா இருக்கிறது. அதே போல ரூபனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய கொடிகளை நீங்க பார்க்கும் பொழுது அது ஒரு செடியிலிருந்து ஒரு பூ வருகிறது போல அது சொல்லப்பட்டுள்ளது. யாதியா 30:14 சொல்லப்பட்டுள்ள அந்த அடையாளம் அந்த கொடியில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது போல யோசேப்பின் கோத்திரம், யோசேப்பை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்குரிய அடையாளங்கள் ஆதியா 37வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ள ஒரு நல்ல ஒரு பனை மரம் இருக்கிறதாய் நாம் பார்க்க முடியும். அதுல அங்க பக்கத்துல கீழே கோதுமைகள் வளர்ந்திருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொடியா அவங்க கொடிகள்ல வரையப்பட்ட படங்களை நாம் பார்க்க முடியும். அது போல நப்தலிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்மானை நீங்க பார்க்க முடியும், அவங்களுடைய கொடியில அந்த பெண்மான் பொறிக்கப்பட்டு இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இசக்காரனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது 1 சொல்லுகிறது போல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த 3 அடங்கின ஒரு படம் அவர்களுடைய கொடியில இருக்கும். அதுதான் அவர்களுடைய அடையாளம். இப்படி பார்த்தோம் என்றால் 12 கோத்திரத்திற்கும் 12 அடையாளங்கள் இருக்கிறது, 12 விதமான கொடிகள் இருக்கிறது. அந்த 12 கொடிகளிலும் 12 விதமான படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்க முடியும். இது பின்னாட்களிலே வந்தது, அந்த எண்ணாகமத்திலே சொல்லப்படுகிற நாட்களில் வந்ததல்ல. இது பின்னாட்களிலே கானானுக்குள் அவர்கள் பிரவேசித்து கானானை சுதந்திரித்து அவர்கள் வாழுகிற நாட்களிலே பின்னாட்கள்ல வந்தது. இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஆர்கியாலஜிஸ்ட், அந்த வல்லுநர்கள் அவர்கள் கண்டுபிடித்தது ஒரு பலகையிலேயே இந்த 12 கொடிகளுடைய அடையாளங்கள் பொறிக்கப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். 3 வரிசையா இருக்கும், 4 ட்ரைபு, 4 கோத்திரம், அப்படி 3 வரிசையா அந்த இருக்கும். இது இன்னைக்கு இருக்கிற மாடல். அப்ப எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள 1வது அதிகாரம் 52வது வசனத்துல சொல்லப்பட்டுள்ள கொடிகள் என்பது எது? அது எதை காட்டுகிறது? இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 52 நீங்க 2வது அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க 4 விதமான கொடிகளை நீங்க பார்க்கலாம். அங்க நிறம் சொல்லப்பட்டிருக்காது. நான் சொன்னது போல மான்கள் படமோ அல்லது ஏதாவது ஒரு படமோ அங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியாது. ஆனால் 4 விதமான கொடிகளை நீங்க அங்கு பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க 4 விதமான கொடிகள் போடப்பட்டுள்ளது. முதலாவது கொடி அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது. எண்ணாகமம் 3வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும்.
அப்ப இங்கு முதலாவது ஒரு கொடியை பார்க்கிறோம். அது என்ன கொடி என்றால் யூதாவினுடைய கொடிகள். இந்த யூதாவினுடைய கொடிகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்றால், ஒன்னு யூதாவுக்கு கொடுக்கப்படுகிறது, 2 இசக்காருக்கு இந்த கொடிக்குள்ளதான் வருவார்கள், 3வதாக செபுலோனும் இந்த கொடியில தான் வருவாங்க. இந்த இந்த 3 காரியங்களும், இந்த 3 கோத்திரமும் இந்த யூதாவின் கொடிக்கு கீழே வருவாங்க. இந்த யூதாவின் கொடியிலே எந்த ஒரு அடையாளங்கள் பொறிக்கப்படல, ஆனா கலர் என்று சொல்லப்படல. ஆனா இந்த யூதாவின் கொடிக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. அது என்ன என்றால் கீழ்ப்புறத்து கொடி. அப்ப இங்க 4 கொடிகள் இருக்கிறது என்று சொன்னேன். அதுல முதல் கொடி என்னவென்றால் கீழ்ப்புறத்து கொடி அல்லது கிழக்கு கொடி என்ற அர்த்தம். கீழ்ப்புறத்து கொடி என்றால் என்ன அர்த்தம்னா, கீழ்ப்புறம் என்பது கிழக்கு திசையை காட்டுகிறது. அப்ப கிழக்கு திசையின் கொடி என்று அர்த்தம். அதுதான் இந்த யூதா, செபுலோன் மற்ற இன்னொரு கோத்திரத்துக்குரிய அடையாளமா இருக்கிறது. இன்னொரு அடுத்து 2வது ஒரு கொடியை அந்த என்னாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்க முடியும். அது என்ன கொடி என்றால், அதே 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ரூபனுடைய பாளையத்தில் கொடியை உடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். இங்க 2வது ஒரு கொடியை பார்க்கிறோம். இந்த கொடி யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறது? ரூபனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. இந்த ரூபன் இடத்துல கொடுக்கப்படுகிற கொடியினுடைய அடையாளம் என்ன? அது தென்புறத்தின் கொடிகள். தென்புறத்தின் கொடி. முதல்ல பார்த்தது யூதாவின் இடத்துல கொடுக்கப்பட்ட கொடி, அது கிழக்கு புற கொடி, கீழ்ப்புற கொடி. இங்க 2வது நாம் பார்க்கிறோம் தென்புற கொடி என்று சொல்லப்படுது. 3வதாக மற்ற 3 கோத்திரத்திற்கென்று ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்றால் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதே என்னாகமும் 2:18 படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்ராயிமுடைய பாளையத்து கொடியை உடைய சேனைகள், எப்ராயிமின் பாளையத்துடைய கொடிகளுடைய சேனைகள் மேல்புறத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அப்ப 3வது அங்க கொடுக்கப்படுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற கொடி என்பது என்ன? அது மேல்புறத்தின் கொடியை காட்டுகிறது. மேல்புறத்தின் கொடியை காட்டுகிறது. 4வதாக கடைசியாக அங்கு ஒரு கொடி கொடுக்கப்படுகிறது. அது என்ன கொடி? தான் பாளையத்துக்கு கொடுக்கப்படும் கொடி. அது எங்க இருக்கிறதாம்? வடபுறத்தில் இருக்க வேண்டிய கொடி. அது வடபுறத்தின் கொடி. அப்போ சுருக்கமாய் சொல்லணும்னா இங்க 4 கொடிகள் இருக்கு. 1 கீழ்ப்புற கொடி, 2வது தென்புற கொடி, 3வது மேல்புற கொடி, 4வது வடபுற கொடி என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கு கீழ்ப்புறமும் மேல்புறம் என்பதை கிழக்கு திசையும் மேற்கு திசையும் காட்டுகிறது. இந்த கொடிகளுக்குரிய விசேஷம் என்னவென்றால், இந்த 4 கொடிகளும் தேவனுடைய கூடாரத்தை சுற்றிலும் இருக்கிற 4 திசைகளிலே நாட்டப்பட்ட கொடியை காட்டுகிறது. அப்ப இந்த நாளிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவ ஆலயமாய் நாம் இருக்கிறோம் என்றால், புதிய ஏற்பாட்டின்படி நாம் தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்தானவர் நமக்குள்ளதான் வாசம் செய்கிறார். அப்ப நாம் தேவனுடைய கூடாரமாய் இருக்கிறோம் என்றால், நம்மளை சுற்றிலும் இந்த 4 கொடிகள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது நம்முடைய கீழ்ப்புற கிழக்கு புறத்துல ஒரு கொடி இருக்கணும், மேற்கு புறத்துல ஒரு கொடி இருக்கணும், தென்புறத்துல ஒரு கொடி இருக்கணும், வடப்புறத்துல ஒரு கொடி இருக்கணும். இந்த 4 கொடிகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த 4 கொடிகளை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப முதலாவது இங்க சொல்லப்படுகிற கொடி என்பது எதை காட்டுகிறது? அதை தான் நாம் பார்த்தோம், கீழ்ப்புறத்து கொடி. என்னாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை சொல்லுகிறது, யூதாவின் பாளையத்துக்கு கொடியை உடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, இந்த கொடியை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? அவர்கள் தங்களுடைய கூடாரங்களை கிழக்கு புறம் போடுகிறவர்களா இருக்க வேண்டும். கிழக்கு பக்கத்திலே தங்களுடைய கூடாரங்களை வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கிழக்கு புறம் என்றால் என்ன அர்த்தம்? அதே வார்த்தையை சொல்லுது பாருங்க, சூரியன் உதிக்கும் கிழக்கு புறம். அப்ப நம்முடைய ஜீவியத்திலே இந்த கிழக்கு புற கொடி என்பது ரொம்ப அவசியம். அது என்னவென்றால், கர்த்தருடைய சூரியன் உதிக்கும் அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்திலே சூரியன் உதிக்கும் அனுபவம் காணப்பட வேண்டும்.
சூரியன் உதித்தால் மாத்திரமே அங்கு இருக்கிற இருள் கடந்து போகும், அங்க இருக்கிற போராட்டங்கள் கடந்து போகும், அங்க இருக்கிற பணியினால் மூடப்பட்ட அனுபவங்கள் கடந்து போகும், அங்க இருக்கிற மூடப்பட்ட எல்லா காரியங்களும் அங்கு கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய ஜீவியத்துல சூரியன் உதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் 14 நாட்கள் சூரியனையும் சந்திரனையும் காணாதிருந்தார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர் 27:20வது வசனம் சொல்லுகிறது, அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையையும் அடித்து கொண்டிருக்கிறபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. யாருடைய வாழ்க்கையிலே இந்த கிழக்கு புற கொடி இல்லையோ, யாருடைய ஜீவியத்திலே கூடாரத்துக்கு முன்பா இந்த கிழக்கு புற கொடி இல்லையோ, அவர்கள் ஜீவியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்பிக்கையற்று போனதா இருக்கும், நம்பிக்கையற்று போன ஜீவியமா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. இப்ப இரவு நேரம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம படுக்க போறோம். ஒரு 10 மணிக்கோ அல்லது 10:30க்கோ அல்லது 12 மணிக்கோ, அதிகபட்சம் 1 மணிக்கு நம்ம படுத்துறோம். நம்ம படுக்கிற நேரம் என்ன? நல்ல இருட்டான நேரம். குறிப்பா 12 மணிக்கு மேல, நான் அதிகமாய் 12 மணிக்கு மேலதான் நான் படுக்கிறது உண்டு. காலையில 3:30க்கு எழுதிப்பேன். இடைப்பட்ட நேரம் ஒரு 3 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தூங்குறது உண்டு. அந்த நேரத்துலதான் யூஸ்வலா நான் படுக்கிறது உண்டு. ஏன்னா மேசி மற்ற காரியங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு காரியங்களை பார்த்துட்டு படுக்கிறது உண்டு. ஸோ அப்போ 12 மணிக்கு நீங்க படுக்கிறதானே வச்சுக்கோங்க. ஒரு 11 மணிக்கு படுக்கிறீங்கன்னா நீங்க நல்ல வெளியில போய் பார்த்தீங்கன்னா ஊரே அமைதியா இருக்கும். சிட்டியில இருந்தா கூட முக்காவாசி 90% அமைதியா இருக்கும். அங்கங்க பார்த்தா இருட்டு இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றது சிட்டியில. வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா சுத்த கம்ப்ளீட் இருட்டா இருக்கும். அங்கங்க தெருக்கள் இருக்க தெருலைட்டு மட்டும் தான் எரியுமே தவிர முக்காவாசி எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, திடீர்னு இந்த இடத்துல கரண்ட்டும் போயிருச்சு. நீங்க இந்த நேரத்துல வெளியில வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க இருதயம் என்ன யோசிக்கும்? அது ஒரு படபடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வெளியில போனா என்ன நடக்கும், வெளியில போனா என்ன வரும்னு சொல்லி ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? அங்க வெளிச்சம் இல்லை, அங்க நம்பிக்கை இல்லை. இததான் வேதம் சொல்லுது, சூரியன் உதிக்காத இடத்துல நம்பிக்கைகள் அற்று போயிருக்கும். நம்ம படுக்கும் போதே ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. என்ன நம்பிக்கை? நான் கண்ணை மூடி எந்திரிச்சா காலையில நான் எந்திரிச்சு வேலைக்கு போனோம், அதை நைட்டே நம்ம ஆயத்தம் பண்றோம். நான் காலையில சமைக்கணுமா, அதுக்குரிய வேலைகளை நைட்டே ஆயத்தம் பண்றோம். காரணம் என்ன? ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? வீட்டுக்குள்ள இருக்கிற வெளிச்சத்துல வருது. ஆனா யோசிச்சு பாருங்க, இருளினால் சூடப்பட்டு இருந்தா, சுற்றிலும் இருள் இருக்கும் போது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? எல்லா விதத்திலும் நம்பிக்கையற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யாக்கோபு நீங்க பாத்தீங்கன்னா அவன் காட்டு வழியிலே நடந்து வருகிறான். நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு தன் வீட்டில் இருந்து துரத்தப்பட்டு மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான், இடையில கர்த்தர் சந்திச்சாருன்னு நினைக்கிறோம். நம்ம என்ன இமேஜின் பண்றோம்னா, அநேக நாள் நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்தது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல வர்றது என்னன்னா, அவன் நல்ல ரோட்ல நடந்து போயிருந்திருப்பான், ரோட்டு வழியே போய் அவன் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சிருப்பான். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரோட்டு வசதி எல்லாம் கிடையாது. முக்காவாசி நீங்க காட்டுக்குள்ளதான் கடந்து போகணும். ஏன்? நம்ம இருக்கிற ஊழிய ஸ்தலத்தையே நீங்க 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடாதான் இருந்துச்சு. நம்ம இருக்கிற வீடு முதற்கொண்டு அது காடாதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா ரோடு வந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, யாக்கோபு நடந்து போற நாட்கள்ல எப்படி இருந்திருக்கும்? ஃபுல்லா காடு. நல்லா யோசிச்சு பாருங்க, யாக்கோபு சும்மா வீட்டுலனாலும் அமைதியா சாப்பிட்டுட்டு சாப்பாடு பொங்கிட்டு அவன் விருப்பப்படி அவன் வாழ்ந்துருப்பான். அவன் மேலையில போய் வேட்டையாட தேவையில்லை. ஏன்னா வேட்டையாடி அவன் அண்ணன் மிருகத்தை கொண்டு வர்றான். நல்லா அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பான், வீட்டோட இருந்திருப்பான், சந்தோஷமா இருந்திருப்பான். வேலைக்காரர் இருக்காங்க, மிருகஜீவன் இருக்காங்க, அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. இப்ப தேவையில்லாம அவங்க அம்மாவுடைய சொல்ல கேட்டு அங்க என்ன நடக்குது? அவன் தன் சகோதரனை ஏமாத்துறதுனால இப்ப என்ன நடக்குது? அவன் காட்டு வழியாய் ஓடி வர்றான். மிருக ஜீவன்கள், துஷ்ட மிருகங்கள் இருக்கிற காட்டு வழியாய் வருகிறான். அப்ப அவனுக்கு ஒரு நல்ல நித்திரை வருகிறது. அப்பதான் அவன் கல்லெடுத்து வைக்கிறான். இப்ப
யோசிச்சு பாருங்க, அவனுக்கு எந்த விதத்திலும் நம்பிக்கை இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் மாமன் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். ஆனா மற்ற எந்த விதத்திலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் அவன் தலையில வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது? கூடார வாசியா இருந்தவன் இப்ப காட்டுல தன்னந்தனியாய் விடப்பட்டு இருக்கிறான், ஓடி அலைகிறவனாய் இருக்கிறான். இதுதான் நம்பிக்கையற்ற ஜீவியம். நம்பிக்கையற்ற வாழ்க்கை என்பது என்ன? சூரியன் உதிக்காத காரியம். நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வீட்டிலே இந்த கிழக்கு கொடி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதிகாலையிலே சூரியனை உதிக்கிற அனுபவத்தை பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்பிக்கையுடைய சிறகுகளாய் நாம் இருக்கிறோமா? அரணுக்கு திரும்புகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது பவுல் சொல்லுகிறது போல நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் காணவில்லை, எங்களுடைய நம்பிக்கை அற்று போனது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இனி எனக்கு இது நடக்காது, இனி எனக்கு இது சம்பவிக்காது, இனி என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போவது கிடையாது, இனி எப்படிப்பட்ட விடுதலை வரப்போகுது என்று நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அப்படித்தான் இருந்தது. சகரியாவும் எலிசபெத்தும் நல்ல நீதிமான்கள், தேவனுக்கு முன்பாய் நீதிமான்கள். அவர்கள் சகரியா தன் ஊழிய நாட்கள் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜனங்களுக்காய் பரிதவிசுகிறவனாய் இருக்கிறான், ஆசாரியனா இருக்கிறான். கர்த்தருக்கும் அவனுக்கு ஜனங்களுக்கு நடுவுல ஒரு ஆசாரியன் அவன் காணப்படுறான். ஆனாலும் அவர்கள் ஜீவியத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்ன? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. காரணம் என்ன? அவர்களுக்கு அநேக ஆண்டுகளாய் குழந்தை இல்லை, அநேக ஆண்டுகளாய் ஜெயம் இல்லை. யோசித்து பாருங்க, எந்த விதத்திலேயும் ஒரு ஜெயம் இல்லை. அவனுக்கு ஆசாரியனா இருக்கிறான், ஆனா அவனுக்கு குழந்தை இல்லை. எத்தனை பேர் எத்தனை விதமாய் பேசி இருப்பார்கள், எத்தனை பேர் எத்தனை விதமாய் அவர்களை பார்த்திருப்பாங்க. அன்றைக்கும் அவிசுவாசிகள் இருந்தாங்க. அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க, என்னப்பா நீ சபையை கூடாரத்து ஆலயத்துக்கு போய் ஆசரிப்பு வேலை பார்க்கிறேன்னு சொல்ற, உனக்கே குழந்தை இல்லைன்னு சொல்ற. இதனாலதான் சகரியா தேவதூதன் வந்து சொன்னாலும் அவன் அவிசுவாச வார்த்தையை பேசுறான். அவன் வேணுக்குன்னே பேசல. அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் தூபம் காட்டும் போது கர்த்தர் இறங்கி வந்து ஜனங்களை ரட்சிக்கிறார். ஆனா எனக்கு இன்னும் அந்த வரல. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இப்ப ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் சொல்ற நீ ஒரு குமாரனை பெற போற. அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வருது. என்ன இது எப்படி நடக்கும்? நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய அந்த சூரியன் உதிக்கும் கொடி அவன் வாழ்க்கையில வந்ததனாலே அங்கு ஒரு குமாரன் வருகிறார். இந்த உதிக்கும் சூரியன் என்பது எதை காட்டுகிறது? சூரியன், பவுல் சொல்றாரு சூரியன் உதிக்கலன், ஆனா சூரியன் வந்தது மறைந்தது எல்லாம் நடந்தது, ஆனால் அங்கு இருள் இருந்தது. ஆனால் இந்த சூரியன் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா அது எல்லா இருளையும் மாற்றி போடும். அது என்ன சூரியன்? நமக்கு தெரிந்த மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதியின் சூரியன் உதிக்கும். இங்கு சொல்லப்படுகிற இந்த சூரிய கொடி அல்லது கிழக்குப்புற கொடி என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனை கொண்டு வரும். இதற்கிடையில ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கு சொல்லப்படுகிற கொடிகள், இந்த எல்லா 4 கொடிகளுமே எதை குறிக்குதுன்னா அடையாளத்தை மாத்திரம் குறிக்கல, இது பிரயாணத்தின் கொடி. இது பிரயாணத்தின் கொடி. அவர்கள் ஜனங்கள் பிரயாணத்துக்கு புறப்படும் போது சரி, பாளையம் இறங்கும் போது, கூடாரம் போடும்போது சரி, இந்த கொடியை தான் தூக்கிட்டு போகணும். இந்த பிரயாணத்தின் கொடி எப்படி நம்ம ஆர்டர் பார்த்தோம் பாத்தீங்களா? யூதாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் ரூபனை பார்த்தோம், இப்ராஹிமை பார்த்தோம், தானை பார்த்தோம். இந்த ஆர்டர் வரிசையில தான் அவங்க போவாங்க. கடைசியா தான் கடைசியா வருவான், யூதா கோத்திரம் தான் முன்னாடி போகும். இப்படிதான் அந்த அப்ப இந்த இங்க கொடுக்கப்பட்ட கொடி என்பது பிரயாணம். பிரயாணம் என்பதை கதை காட்டுது, வாழ்க்கையின் ஜீவியத்தை காட்டுது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, இப்ப நம்ம இந்த வசனத்துல சூரியன் உதிக்கும் கொடி என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய நீதியின் சூரியன் நம்முடைய ஜீவியத்துல உதிக்கிறதை காட்டுகிறது. நீதியின் சூரியன் உதிக்கிறதை நம்முடைய ஜீவியத்திலே காட்டுகிறது. இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது அங்கு தேவன், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த நீதியின் சூரியன் வந்துட்டா எல்லா இருள் மாற்றப்படும், எல்லா இருள் மாற்றப்படும், எல்லா போராட்டங்கள் மாற்றப்படும், எல்லா பிரச்சனைகள் மாற்றப்படும், எல்லா இருள் போன்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாற்றப்படும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க வெளியே புறப்பட்டு போய் முடங்கி போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். வெளியில போகவே மனசு இல்ல, வெளியில போனா கடன்காரங்க, வெளியில போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. வீட்டுக்குள்ள அனலாதான் இருக்கு, வீட்டுக்குள்ளே பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு, ஆனா வெளியில பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நான் வெளியிலேயே போல. முடங்கி போயிருக்கிற அனுபவங்கள் மாறி வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல வளரும். சரி, இந்த நீதியின் சூரியன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த நீதியின் சூரியன் உதிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்க 3 காரியத்தை பார்க்கிறோம். நீதியின் சூரியன் என்றால் இந்த 3 காரியத்தை காட்டுகிறது. ஒண்ணு, அவர் நமக்கு கேடகமும் ஆனவர், சூரியனும் கேடகமும் ஆனவர். இந்த கேடகம் என்பது எதை காட்டுகிறது? இதைத்தான் நம்ம யோசுவாவின் நாட்கள்ல நாம பார்க்கிறோம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்ப சாயங்கால நேரம் வரப்போகிறது. அப்ப யோசுவா சொல்லுகிறான், ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், பேசி சொல்ற, ஆண்டவரே நீ சூரியனும் சந்திரனை நிறுத்துவீராக. உடனே கர்த்தர் சூரியனை அவர்களுக்கு கேடகமாய் மாற்றினார். அந்த சூரியன் மறைந்து போயிருந்தால் யுத்தத்தின் களங்கள் மாறி இருந்திருக்கும், சத்துருக்கள் வந்து எதிர்பாராத விதத்திலே தாக்கி இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு கர்த்தர் சூரியனை ஒரு கேடயமாய் வைத்தபடியினால் கர்த்தர் யோசுவாவோ கர்த்தரோட பேசி அந்த சூரியன் வந்ததுனால இப்ப என்ன நடக்குது? அவர்கள் யுத்தத்திலே ஜெயிக்கிறார்கள், அவர்கள் யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறார்கள், அவர்கள் எல்லா விதத்திலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த முதலாவது கேடயமாய் கர்த்தர் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய ஜீவியத்தில் நீதியின் சூரியனும் என்னும் கேடகமாய் வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய போராட்டம் என்கிற யுத்தத்திலே தேவன் முதலாவது ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். போராட்டம் என்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் முதலாவது நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் வசனம் சொல்லுது பாருங்க, யோசுவா 10வது அதிகாரம் 12ல நாம் வாசிக்கிறோம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கெபியின் மேலும், சந்திரனே நீ அயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள் என்றார். கர்த்தர் சூரியனை கேடயமாய் மாற்றினார். வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிழக்கு புற கொடியை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவன் ஒரு கேடயமாய் மாறுகிறார். அந்த கேடயம் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கேடயம். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சரிக்கட்டும் நாள் வரைக்கும், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு சரிக்கட்டும் வேலை வரைக்கும் அந்த கேடயம் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த சூரியன் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க, சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் பெரியவர்களாயிருக்கிறார்களா? உங்க வாழ்க்கையில நீங்க போராடி 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 இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? இப்ப எனக்கு வயசாயிருச்சு, என் காலம் முடிய போகிறது, என் நம்பிக்கைகள் குறைந்து போயிருச்சு, இனி ஒரு சூரியன் வாழ்க்கையில உதிக்க போவது கிடையாது, இனி ஒரு வெளிச்சம் வாழ்க்கையில இருக்க போகிறது கிடையாது, நான் என் வாழ்க்கை முழுக்க போராடியே வந்துட்டேன், இனியும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை,
இனியும் எனக்கு ஒரு மாற்றம் இல்ல, இனியும் எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்ல, இனியும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த நீதியின் சூரியனை உங்களுக்கு உதிக்கிறார். இந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு கேடகமாய் மாறுகிறது. அந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு கேடகமாய் மாறுகிறபடியினால் உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்கள் நீதியை சரி கட்டுகிறீர்கள். சத்துருக்களுக்கு நீங்கள் நீதியை சரி கட்டுகிறீர்கள். நீங்க எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் நீங்கள் போராடுகளா இருந்தாலும் சரி, இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெய கொடியை ஏற்றுகிறார். உங்கள் சத்துருக்கள் முன்பாக நீதியின் சூரியன் என்கிற கொடியை கர்த்தர் ஏற்றுகிறார். அப்ப முதலாவது நீதியின் சூரியன் கொடி வரும்போது அங்கு அவர் நமக்கு கேடயமாய் மாறுகிறார். இரண்டாவதாக அந்த நீதியின் சூரியன் வருகிறார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். இரண்டாவதாக இங்க என்ன வருகிறது? கிருபை வருகிறது. கர்த்தருடைய சூரியன் என்கிற கொடி நம்முடைய ஜீவியத்துல வந்தா அங்கு தேவன் ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை என்பது எதை காட்டுகிறது? இங்கு சொல்லப்பட்டுள்ள தேவனுடைய கிருபை என்பது எதை காட்டுகிறது? வேதத்திலே நாம் படிச்சு பார்க்கும் போது அநேக விதமான கிருபைகளை நாம் பார்க்க முடியும். அதிகாலையிலே வருகிற கிருபை, கிருபாசன தண்டையிலே வரும்போது வருகிற கிருபை என்று சொல்லி அநேக விதமான கிருபைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனா இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் கிருபையை அருளுவார் என்றால் என்ன அர்த்தம்? சகல போராட்டத்தையும் சகிக்கத்தக்கதான கிருபை. சகல போராட்டத்தையும் சகிக்கத்தக்கதான கிருபை. சில நேரங்களிலே நாம் ஜெயம் பெற வேண்டியது இருக்கும். சில நேரங்கள்ல சில போராட்டங்களை நம்ம சகிக்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்னன்னா அந்த போராட்டங்கள் நம்மளை பலப்படுத்தும். அந்த போராட்டங்கள் நம்மளை உருவாக்கும். நிறைய பேர் நிறைய போதகர்கள் சொல்றது என்னன்னா, கிருபை வரும்போது போராட்டங்கள் எல்லாம் விலகி போயிருன்னு சொல்லுவாங்க. கிருபை நம்ம கர்த்தர் ஜெயங்கொள்ளதான் வைத்திருக்கிறார் என்று சொல்ல, அது உண்மைதான், அது தவறே கிடையாது, அது தவறில்லை, வேதத்தின்படி உண்மைதான். ஆனா அதே நேரத்துல சில நேரங்களிலே நம் போராட்டத்தை சகிக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். நம்ம எல்லா நேரத்திலையும் ஜெயம் பெற முடியாது. சில நேரங்கள்ல நம்ம போராட்டத்தை சகிச்சுதான் ஆகணும். யாக்கோபை பாருங்க, அவன் நேசித்த மனைவி மரிச்சு போயிட்டான். இப்ப நேசித்த அவனுடைய மனுஷன் யோசேப்பு. யோசேப்பு என்ன செய்கிறான்? அவனை சொல்றாங்க, வந்து சொல்றாங்க, மிருகம், துஷ்ட மிருகம் அவனை அடிச்சிருச்சு. இதா பாருங்க, ஆடைய பாருங்க, ரத்தம் இருக்கு, நாங்க யோசேப்பை பார்க்கவே இல்லை, அவன் ஆடை மட்டும்தான் கிடைச்சிச்சுன்னு வந்து சொல்றான். இப்ப அடுத்த எகிப்துல வந்து யோசேப்பை பார்க்கிற வரைக்கும் யாக்கோபு அந்த போராட்டத்தை அவன் சகிச்சுதான் தீர வேண்டியது இருந்தது. அந்த போராட்டத்தை குறித்து அவன் வேதனைப்படதான் வேண்டியது இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் அவனுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்ததுனால அது என்னவாய் மாறுகிறது? அவனுடைய மரித்து போனான் என்று சொல்லப்பட்ட குமாரன் இப்ப அதிபதியாய் இருக்கிறான். யாக்கோபு தரிசனம் சொல்லும் போது கூட நம்பி இருக்க மாட்டாப்ல. யாக்கோபு யோசேப்பு 2 தரிசனம் சொல்லும் போது கூட நம்பி இருந்திருக்க மாட்டாப்ல. ஆனா இப்ப அவனுடைய சொந்த கண்களினால் அவன் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? தன் எந்த குமாரன் மரித்து போனான் என்று சொன்னாங்களோ, எந்த குமாரன் துஷ்ட மிருகங்களினால் கொல்லப்பட்டது என்று சொன்னாங்களோ, அந்த குமாரன் எகிப்துக்கு ராஜாவை போல இருக்கிறான். அந்த குமாரன் எகிப்து என்கிற மகா ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ராஜாவை போல இருக்கிறான். அந்த நாட்கள்ல எகிப்து என்பது ஒரு வல்லரசு நாடு. இந்த நாட்கள் எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, அது என்ன சொன்னாங்களும் எல்லா ஜனங்களும் கேட்கிறாங்களோ, அதே போல அந்த நாட்கள்ல எகிப்து என்கிறது ஒரு வல்லரசு நாடு. அப்படி வந்து வல்லரசு நாட்டுக்கே அவன் அதிபதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இதுதாங்க தேவனால் கொடுக்கப்படுகிற நீதியின் சூரியனுடைய கிருபை. இந்த நீதியின் சூரியனுடைய கிருபை வந்தா அந்த நேரத்துல ஒரு பெரிய விடுதலை இருக்கிற மாதிரி தெரியாது. அந்த நேரத்துல நீங்க போராட்டத்துல இருக்கிற மாதிரிதான் தெரியும். அந்த நேரத்துல அந்த போராட்டத்தை சகிக்கதான் வேண்டியதா இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவோ அது உங்களை அதிபதியாய் கொண்டு போய் நிறுத்தும். அதனுடைய முடிவோ நீங்கள் எதிர்பார்க்கிற மீட்பை
நல்லா யோசித்து பாருங்க. யாக்கோபு என்கிறவன் பரதேசி, ஆபிரகாம் என்பவன் பரதேசி, ஈசாக் என்பவன் பரதேசி. ஏன் பரதேசி? அவங்க கானான சுத்தி சுத்தி தான் வந்தாங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா இடம் கிடையாது. எப்ப ஆபிரகாம் தன்னுடைய மனைவி மரிக்கிறாளோ அப்பதான் காசு கொடுத்து நிலத்தை வாங்குறான். அவங்க அந்த இடத்தெல்லாம் சுத்திட்டு வராங்க. ஈசாக்கு கிணறு தோன்றான், சத்துருக்கள் வந்து அவனை துரத்துறாங்க. சரி, அவன் ஒரு இடத்துல விதை விதைக்கிறான், அவனுடைய 100 மடங்கு ஆசீர்வாதம் வருது. உடனே அமலேக்கியர் அவனை துரத்தி விடுறாங்க, அந்த இடத்தை விட்டு துரத்தி விடுறாங்க. யாக்கோப பாருங்க, அவன் அலைந்து திரிகிறவனா தான் இருந்தான். கொஞ்ச நாள் மாமனார் வீட்டுல இருந்தான். அதுக்கப்புறம் மனைவியில கூட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்புகிறான். வேறொரு இடத்துல போய் பாளையம் இறங்குகிறான். அங்க குமாரர்கள் சண்டை போடுறாங்க. அவன் வாசனை கெட்டு போது உடனே அங்கிருந்து வெட்டுக்கு திரும்ப ஓடி வர்றான். அவன் அலைந்து திரிகிற ஒரு பரதேசி. ஆனால் கர்த்தருடைய நீதியின் சூரியனுடைய கிருபை அவன் மேல இருந்ததுனால அவனுடைய மரண நாட்கள் அவனுக்கென்று ஒரு சொந்த தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கென்று ஒரு சொந்த இடத்தையே கர்த்தர் கொடுத்தார். அந்த இடம் அவர்களுக்கு ஒரு நிலைத்திருக்கிற இடமாகிய கோசேன் என்கிற ஒரு நாட்டையே கர்த்தர் கொடுத்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, பரதேசியா சுத்திக்கிட்டு இருந்தவன் இப்ப எகிப்துல ஒரு பகுதியில அவர்கள் அங்கு வாழுகிறவர்களா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துல ஒரு பகுதி யூதர்கள் மட்டுமே வாழ்வாங்க. மற்ற யூதர்கள் எல்லா இடத்துல கலந்து வாழ்றவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் ஜூடாயிசம் என்று சொல்லுகிறார்கள். எக்ஸாக்டா எனக்கு அந்த நேம் தெரியல. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அமெரிக்க தேசத்துல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பிளாக் கலர்ல கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, தலையில ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. வேதாகமத்துல சொல்றபடி தலையில ஒரு முடி, ஒரு சின்ன முடி வந்து தனியா அவங்களுடைய கிருதா பாத்தீங்கன்னா வெட்ட மாட்டாங்க. கிருதாவை வெட்டக்கூடாது என்று அவர்களுக்கு தோராவினால் சொல்லப்பட்டுள்ள ஒரு பிரமாணம். அதனால என்ன செய்வாங்க, அந்த கிருதாவை வெட்டாம இன்னைக்கும் வாழ்றாங்க. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் அதுதான். நல்ல கோட் ஷூட் போட்டிருப்பாங்க, தலையில ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. அதுலயும் காஸ்ட்லியான தொப்பியெல்லாம் இருக்கு. $9,000 தொப்பி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இறகுனால செஞ்சது, ஜொலிக்கும். அதுக்கு $9,000 எத்தனையோ லட்சம். அத்தனை லட்சத்துக்கு ஒரு தொப்பிகளையும் அவங்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நெட்ல பார்க்கலாம். அவங்க தனியா அப்படி வாழுகிறவர்களா இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருக்காங்க. அரசாங்கமும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கு. இவங்களுடைய உண்மையான காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்க சொந்த தொழில் வச்சிருப்பாங்க அல்லது மற்ற காரியங்களை பார்த்துக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா அரசாங்கம் அவங்களுக்கு மாசம் மாசம் சப்போர்ட் கொடுக்குது. அவர்களுடைய மனைவிமார்கள், ஸ்திரீகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலையில ஒரு கொண்டை போட்டு தலையில ஒரு மூடி மாதிரி இது மாதிரி முக்காடு போடுறது மாதிரி ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. இப்படிதான் இன்னைக்கு வாழ்றாங்க. அதே போலதான் அந்த நாட்களிலே எகிப்து என்கிற தேசத்திலே மகா ராஜ்யத்துல தேவன் இவர்களுக்கென்று ஒரு நிலைவரமான இடத்தை கொடுத்தார். அந்த இடத்தை ஏன் கர்த்தர் கொடுத்தாரு? அந்த இடத்துல அவர்களை பழுகி பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதுதாங்க நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் வந்தா வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிறது எகிப்தா இருக்கலாம், நீங்க இருக்கிறது அந்நிய தேசமா இருக்கலாம், உங்களை சுற்றிலும் புறஜாதிகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் அக்கிரமக்காரர்கள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் மற்ற மார்க்கத்தார் இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உயர பண்ணுவார். அதுதான் கிழக்கு கீழ்ப்புறத்தின் கொடியினுடைய அடையாளம். கீழ்ப்புறத்தின் கொடி வந்துட்டா அந்த கிருபை உங்களை மூடும், அந்த கிருபை உங்களை மூடும். ஆனால் இதற்கு ஒரு முக்கியமான காரியம் நமக்கு தேவை. அது என்னென்றால் கர்த்தருக்காய் பொறுமையாய் நாம் காத்திருக்கணும். இதை எளிதா புரிஞ்சுக்கலாம். பவுல் சொல்றாரு, என்னிடத்துல முள் இருக்கு, நான் தேவனிடத்துல 3 தரம் ஜெபிச்சேன், ஆனா கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் கிருபை உனக்கு போதும். யாக்கோபுக்கு அந்த கிருபை கொடுத்தார். ஆனால் அவன் முடிவோ, அவனுடைய ஜீவ காலத்தின் முடிவோ ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் வைத்தது. அவர்கள் பிள்ளைகளோ ஒரு பெரிய ராஜ்யத்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நீங்க இதுவரைக்கும் பொறுமையை சகிச்சு வருகிறீர்களா? இதுவரைக்கும் உங்கள் சத்துருக்கள் நீங்கள் அலக்களிக்கப்பட்டால் பொறுமையா வர்றீங்களா?
எங்கெல்லாம் கர்த்தர் சொல்றாரோ அங்கெல்லாம் நீங்க போறீங்க. கர்த்தர் சொல்றதையே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கீழ்ப்புறத்தின் கொடி உங்க வீட்டுக்கு முன்பாய் நட்டப்படுகிறது. நீங்கள் புறப்படும் பொழுது அந்த கொடியோடு நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபையினால் மூடுவார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் மூடுவார். பெரிய ஒரு தயை இறங்கி வரும். உங்களுடைய முடிவோ மிக பெரிய சாட்சியாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அப்ப இரண்டாவது, நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் சொல்லுகிறது, கிருபையை கொடுப்பார். கிருபையை நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, மூன்றாவதாக அங்க என்ன சொல்லப்படுகிறது? நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில வரும். மூன்றாவது என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, மகிமையும் அருளுவார். மகிமையையும் அருளுவார். அப்ப இந்த மகிமையையும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த மகிமை என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். யாத்ராமம் 16:7 சொல்லுகிறது, விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த மகிமை என்பது என்ன மகிமை? விடியற் காலத்தின் மகிமை. இந்த விடியற் காலத்தில் மகிமை என்பது எதை காட்டுகிறது? இந்த விடியற் காலத்தின் மகிமை என்பது எதை காட்டுகிறது? வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, விடியற் காலத்தின் மகிமைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச அர்த்தம் மன்னா. இந்த விடியற் காலத்தின் மகிமை என்பது என்னன்னா, தூதர்களுடைய ஆகாரமாகிய மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறதை காட்டுகிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த நாட்கள் எதை காட்டுகிறது? இதுதான் தேவனுடைய வார்த்தையினால் நாம் பலனடைகிறதை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நீதியின் சூரியனா வரும்போது, அங்கு தேவன் தம்முடைய மகிமையாகிய தம்முடைய வார்த்தையினால் நம்மளை நிரப்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அருளி நம்மளை பலப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை நடக்க பண்ணுகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை கர்த்தருக்காய் பிரகாசிக்க பண்ணுகிறார். வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் வந்து சொல்றான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், அவன் சுகவீனமா இருக்கிறான், ஏதாவது பண்ணுங்க, அவனுக்கு சுகத்தை கொடுங்க. இயேசு சொல்றான், நான் உன் வீட்டுக்கு கடந்து வர்றப்பா. ஆனா அந்த மனுஷன் சொல்றான், நான் நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எம்மாத்திரம். உடனே என்ன சொல்றான்? அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமாவான். உடனே இயேசு ஒரு வார்த்தை சொல்றான், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிரும். உடனே அவன் போறான், அவன் வேலைக்காரன் சுகமாயிட்டான். இது பார்ப்பதற்கு ஒரு பெரிய அற்புதமா இருக்கலாம், ஒரு பெரிய விசுவாசத்தை காட்டுகிறதா இருக்கலாம். இயேசுவே அது விசுவாசமா தான் அங்கீகரிச்சார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருந்தா அந்த நியூட்ரிக் அதிபதி அவன் வீடே ரட்சிக்கப்பட்டிருக்கும். அவன் அங்க இருக்கிற சரீர விதமான சுகத்தை தான் எதிர்பார்க்கிறான். ஆனா இன்னொரு இடத்துல பாருங்க, இயேசு சகைவை பார்க்கிறார். பார்த்து மேல பார்த்து சொல்றாரு, சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுல வந்து தங்கணும். அங்க ஒரு வார்த்தை தான் பேசுறார். எப்படி இந்த போர்ச்சேவன் இடத்துல கர்த்தர் பேசினாரோ, வீட்டுக்கு போ, வேலைக்காரன் சுகமாயிட்டான், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்குது. அதே போல சகையை பார்த்து சொல்ற, நீ கீழே இறங்கி வாப்பா, உன் வீட்டுல தங்கணும். ஒரு வார்த்தை தான். ஆனா அங்கு என்ன நடக்கிறது? கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்த உடனே அங்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது. அவன் பாவி என்று அழைக்கப்பட்டவன் இப்ப தானம் திரும்ப மாறுகிறான். அவன் பாவி என்று அழைக்கப்பட்டவன் கிறிஸ்துவின் பந்தி இருந்த வீடாயது மாறுகிறது. அவன் பாவி என்று அழைக்கப்பட்டவன் சீசர்கள் பந்தி இருக்கிற வீடாய் கர்த்தர் அதை மாற்றுகிறார். அவன் பாவி என்று அழைக்கப்பட்டவன் ஆபிரகாமின் குமாரன் என்று மாற்றப்படுகிறான். யோசித்து பாருங்க, இதுதான் அந்த கொடியை காட்டுகிறது.
அந்த போர்ச்சேவன் வீட்டுல கொடி இல்ல, அவன்கிட்ட ஒரு வார்த்தை புறப்பட்டு போச்சு, அவன் வீட்டுக்கு கொடி வர விரும்பல. ஆனா இந்த சகேயு இயேசு தான் வீட்டுக்கு வரணும்னு விரும்பினதுனால, அந்த கொடி வரணும்னு விரும்பினதுனால அங்க தேவனுடைய மகிமை இறங்கி வருது. அந்த மகிமை இறங்கி வந்ததுனால அந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் தேவனால் அருளப்படும் கொடி என்கிற மகிமை. இந்த மகிமை வந்துட்டா தேவனுடைய வார்த்தை நம்முடைய வீட்டுல தங்கும். நம்ம வீட்டுல தேவனுடைய வார்த்தை தங்குறதுனால நம்முடைய வீடு ஒரு சாட்சி பெற்ற வீட்டாய் மாறும். உங்கள் குடும்பம் இன்றைக்கு சண்டையிடுகிற குடும்பம் என்று சொல்லப்படலாம், பிரிந்து போன குடும்பம் என்று சொல்லப்படலாம், அல்லது உடைந்து போன குடும்பம் என்று மற்றவர்களால் அழைக்கப்படலாம். இன்றைக்கு உங்க வீட்டுல குடும்பத்துல அழுகையும் போராட்டமும் இருக்கலாம். ஏன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட உங்க காதுபட சொல்லி இருக்கலாம், இவங்க சபைக்கு போறேன்னு சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் காலையில 3 மணிக்கு ஜெபத்தை அட்டன் பண்றாங்க, நைட்டு ஜெபத்தை அட்டன் பண்றாங்க. பிரயோஜனம் என்ன? இவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவங்க கத்தர்னு ஓடுறாங்க, அங்க வந்து அதனால என்ன பிரயோஜனம்னு சொல்லி உங்கள் காதுபட உங்களை அற்பமாய் பேசி இருக்கலாம். காரணம், உங்க வீட்டுல ஒரு சமாதானம் இல்லை, உங்க வீட்டுல ஒரு விடுதலை இல்லை. அப்பப்போ ஒரு சின்ன விடுதலை வருது, உங்க விசுவாசத்தினால ஒரு சின்ன மாற்றம் வருது, ஆனால் முற்றிலுமாய் ஒரு ஜெயம் வரல. போர்ச்சேகன் ஒரே ஒரு விடுதலை வந்துச்சு, அதுவும் அவன் வேலைக்காரனுக்கு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் பேர் எங்க வந்துச்சோ அல்லது அவன் பேர் குறிக்கப்பட்டதோ எதுவுமே இல்லை. ஆனா சகேம் வீட்டுல ஒரே ஒரு தடவை அந்த கொடி வந்தது, கிறிஸ்துவாகிய மகிமையின் கொடி அங்க வந்தது. அந்த வீடே ரட்சிக்கப்பட்டது. பாவி என்று அழைக்கப்பட்ட வீடு. பாவின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் விபச்சாரத்தினால பாவின்னு சொல்லல, அவன் வேசித்தனம் பண்ணதுனால பாவி சொல்ல, அவன் வீட்டில திக்கற்றவர்களுடைய மரண ஓலம் இருந்துச்சு, ஏழைகளுடைய கண்ணீர் இருந்தது. ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, நான் அநியாயமாய் யார் இடத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயமா ஜனங்கள்ட்ட இருந்து வரி வசூலிச்சிருக்கான். இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல இவங்களை பாவின்னு சொல்ல காரணம் என்னன்னா, இவங்க தான் ரோமர்கிட்ட போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரகசியத்தை சொல்லுவாங்க. ஏதாவது செய்யணும் அவங்களை கோல் முட்டி கொடுப்பாங்க, அவங்களை காட்டி கொடுக்கிறவங்க இவங்க தான், இந்த வரி வசூலிக்கிறவங்க தான். ஏன்னா தங்களுக்கு ஒரு ஆதாயம் வரணும்னு சொல்லி, அதனாலதான் அவங்க பாவின்னு சொன்னாங்க. அவன் வீடே ஒரு மரண ஓலத்தின் வீடு, அவன் வீடே கண்ணீரின் வீடு, அவன் வீடே ஒரு போராட்டத்தின் வீடு. அங்கு ஜனங்களுடைய கண்ணீர் இருந்துச்சு, அழுகை இருந்துச்சு. ஆனா எப்ப கிறிஸ்து உள்ள வந்தாரோ, அந்த கொடி எப்ப வந்ததோ, எப்ப அந்த மகிமை இறங்கி வந்ததோ, கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். அவனும் ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில இந்த நீதியின் சூரியன் உதிக்கிறது. இதுவரைக்கும் உங்க வீடு துர்மாற்றத்தின் வீடா இருந்திருக்கலாம், துர்சாட்சியின் வீடா இருந்திருக்கலாம். உங்களை சுத்தி மத்தவங்க காதுபட உங்களை துர்ச்செய்தியோடு பேசி இருந்திருக்கலாம், உங்க காதுபட உங்களை கேவலமாய் பேசி இருக்கலாம், அற்பமாய் பேசி இருந்திருக்கலாம், உங்களை கேலி கிண்டல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அந்த மகிமை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த மகிமை புறப்பட்டு வரும்போது தேவ வார்த்தையினால் உங்கள் வீடு கட்டப்படுகிறது, தேவ வார்த்தையினால் உங்கள் வீடு நிரப்பப்படுகிறது. அந்த வீடு அந்த தேவ வார்த்தையினால் கட்டப்பட்டு நிரப்பப்படுகிறார். தேவன் ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் உங்களை மாற்றுகிறார், சாட்சியுள்ள ஜீவியமாய் கர்த்தர் மாற்றுகிறார், சாட்சியுள்ள ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றுகிறார். தேவனுடைய வீடு அப்படியே உங்க வீடாய் மாறுகிறது. இதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்க ஒரு பெரிய சாட்சி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கோ அந்த இடத்துல துளிர்க்கும் என்று துளிர்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோனின் கோல் காஞ்சி போன கோல், ஆனா அவன் அந்த பெட்டிக்குள்ள வச்சான். பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மண்ணா இருந்தது, கர்த்தருடைய கட்டளைகள் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள வச்சு எடுக்கிறான், சன்னிதானத்துல தேவ சமூகத்துல வச்சு பெட்டிக்குள்ள வச்சு எடுக்கிறான். வேதம் சொல்லுது, அவன் காய்ந்து போன கோல் துளிர்த்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை காஞ்சி போச்சுன்னு நீங்க சொல்றீங்களா?
உங்க குடும்பம் காஞ்சு போச்சு, இனி ஒரு சாட்சி வர முடியாது, இனி ஒரு மீட்பு வர முடியாது, என் வாழ்க்கையே பட்டு போச்சு பாஸ்டர், என் குடும்பமே பட்டு போச்சு, என் பிள்ளைகள் வாழ்க்கை பட்டு போச்சு நீங்க சொல்றீங்களா? அவருடைய வார்த்தை வந்தா உங்க கோல் துளிர்க்கும், அவர் வார்த்தை வந்தா உங்க ஜீவியம் துளிர்க்கும், அவர் வார்த்தை வந்தால் மரணமும் உயிரோடு எந்திக்கும். அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் காய்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிறவர். அந்த உயிர்ப்பித்தல் எப்படி வந்துச்சு தெரியுமா? அதுல இருந்து பூ வருது, அதுல இருந்து காய் வருது, அதுல இருந்து பழம் வருது. அது எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. காஞ்சு போன கட்டை ஈரமாச்சுன்னா கூட தண்ணியை யாரோ ஊத்தி இருக்கலாங்கன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் அந்த காஞ்சு போன கட்டையை ஈரமாக்குனது மாத்திரமல்ல, அதுல இருந்து ஒரு கிளைய கொடுக்கிறாரு, ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறாரு, அதுல இருந்து ஒரு புதிய அற்புதமான அடையாளமாகிய பூவை கொடுக்கிறாரு, அதுல இருந்து கனியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்றைக்கு அந்த தேவனுடைய மகிமை, நீதியின் சூரியன் மகிமை உங்க வாழ்க்கையில வர்றதுனால உங்க காய்ந்து போன கட்டை துளிர்க்கிறது. எப்படி துளிர்க்கிறது? இனி உங்களுக்கு ஒரு கிளையை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இப்ப தொங்கிக்கிட்டு இருக்கிற கிளை அல்ல, ஒரு புதிய கிளையை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல நல்ல நறுமணமுள்ள பூக்கள் வரப்போகிறது, நல்ல வாசனையுள்ள பூக்கள் வரப்போகிறது, நல்ல சாட்சியுள்ள பூக்கள் வரப்போகிறது. அதன் மூலமாய் அதிலிருந்து கனிகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த காய்கள் கனிகள் எதை காட்டுகிறது? நீங்கள் அநேகருக்கு புசிக்கத்தக்க கனிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். இதுதான் தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நான் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வீட்டுல கீழ்ப்புற கொடி இருக்கட்டும், ஆண்டவரே என் வீட்டுல இருக்க காய்ந்த போனவைகள் புதிக்க துளிர்க்கட்டும், ஆண்டவரே என் வீட்டுல புதிய கிளைகள் உதிக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த கீழ்ப்புறத்தின் கொடியை உங்களுக்கு கொடுப்பாராக. கடைசியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை எப்படியே சொல்லு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீராரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை மறுக்க மாட்டார். வழங்காதீராரா என்றால் என்ன? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் நன்மை செய்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் நன்மையை குறித்து எவ்வளோ காரியத்தை பேசலாம், நன்மையை குறித்து எவ்வளோ காரியத்தை வேதத்திலிருந்து நான் சுட்டி காட்ட முடியும், தேவ வார்த்தை சொல்லுகிறது. ஆனா நேரம் இல்லாதபடியினால் இதுல நாம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம். அந்த வசனத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவன் மகிமை கொடுக்கிறார், தேவன் கிருபையை கொடுக்கிறார், தேவன் சூரியனை கேடயமா வைக்கிறாரு. நீங்க வெளியில போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்றீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா கடைசியா கர்த்தர் உங்க இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது ஒன்னே, கர்த்தர் சமூகத்துல நீங்க உத்தமமா இருக்கணும், கர்த்தருடைய ஜீவியத்துல நீங்க உத்தமமா இருக்கணும், கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கையில உத்தமமாய் நாம் நடந்து கொள்ளணும். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார், கர்த்தர் நன்மையை கொடுக்கிறார். அப்ப தெய்வ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்ப நம்மளை நிதானித்து பார்ப்போமாக நம்முடைய உத்தமம் இன்றைக்கு எப்படி இருக்கு? உத்தமன்னு உடனே பொய் சொல்லாம இருக்கிறது அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது எல்லாத்தையும் விட உத்தமங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? அது உங்களுடைய வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் இருந்துதான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் பரிசுத்தமா வாழணும், விபச்சாரம் செய்யக்கூடாது, காம விகாரம் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஆனா உன் பேசிக்க கைவிட்டுறோம். அது என்ன? வேதத்தை வாசிக்கிறது, ஜபத்துல தரித்திருக்கிறது. இதுதாங்க நம்முடைய உத்தமம். இதுக்கப்புறம் தான், இது மேலதான் நீங்க பொய் சொல்லாம இருக்கிறது, பரிசுத்தமா வாழ்றது, விபச்சாரம் பண்ணாம இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் இதுக்கப்புறம் தான். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் சொன்னதெல்லாம் அது இதுக்கப்புறம் தான். முதல் உத்தமங்கிறது என்னன்னா, அது உங்களுடைய வேத வாசிப்பும் ஜபமும். ஏன் தெரியுமா? உங்களிடத்துல எவ்வளோக்கு எவ்வளவு வேத வாசிப்பு ஜபம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கர்த்தரோடு நீங்க நடப்பீங்க,
கர்த்தரோடு நீங்க கர்த்தரோடு உறவாடுவீங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்வீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறார், தேவன் நன்மை செய்கிறார். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உத்தமமாய் நான் நடப்பேன், நான் உத்தமமாய் இருப்பேன், என் வேத வாசிப்புல நான் உண்மையா இருப்பேன், என் ஜபத்துல நான் உண்மையா இருப்பேன், என் பொருத்தனையில நான் உண்மையா இருப்பேன், என் ஊழியத்துல நான் உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்த வேலையில நான் உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்த குடும்பத்துல நான் உண்மையா இருப்பேன், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்துல நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி உத்தமமாய் நாம் இருக்க கற்றுக்கொள்வோமாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு, உத்தமனாயிரு. உத்தமனாயிருக்கிறது என்பது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு நடத்தை. நடத்தினா என்ன? குணம், குணாதிசயம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், உத்தமமாயிருக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம், நம்மளை நாம நிதானித்து பார்ப்போம். நம்முடைய உபவாச நேரம் எப்படி இருக்கு? நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஊழியம் எப்படி இருக்கு? கர்த்தருக்காய் சுவிசேஷம் சொல்றது எப்படி இருக்கு? கர்த்தரிடத்துல பண்ணின பொருத்தனை இன்னைக்கு எப்படி இருக்கு? கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு எப்படி இருக்கு? பரிசுத்த ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், உத்தமமாய் நாம் நடப்போமாக. தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் 4 கொடியிலே ஒரு கொடியை கர்த்தர் தியானிக்க உதவி செய்தார். வேதத்திலே வசனம் இப்படியே சொல்லுகிறது, அவங்க எப்பெல்லாம் பாளையம் இறங்குறாங்களோ, எப்பெல்லாம் கூடாரம் போடுறாங்களோ, அந்த கூடாரத்துக்கு முன்பாக இந்த கொடி இருக்கணும். கொடி இல்லாவிட்டால் அவர்களுக்கு அடையாளம் இல்லை. கொடி இல்லாவிட்டால் அவர்களால் பிரயாணம் பண்ண முடியாது. கொடி இல்லாவிட்டால் கர்த்தர் அவர்களோடு இருக்க மாட்டார். ஏனால் அது ஒரு கட்டளை. அப்ப இன்றைக்கு நாம் அந்த கொடியை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்புற கொடியை கொடுங்க ஆண்டவரே, என் ஜீவியத்துல கீழ்ப்புற கொடியை கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற அந்தகாரங்கள் மாற்றப்படட்டும், என் வாழ்க்கையில இருக்கிற அழுகைகள் கண்ணீர் மாற்றப்படட்டும். நீர் என் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்ட கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எனக்கு கிருபை கொடுத்து சகிக்க எனக்கு கிருபை கொடுங்க. கர்த்தருக்காய் காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பி, உம்முடைய வார்த்தையினால் என்னை மூடுங்க ஆண்டவரே. உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி எல்லாருக்கும் தேவ சமுத்திரம் வந்திருக்க நாம் கண்களை மூடி கர்த்தர் சமுத்திரம் சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே, சோதரமாண்டவரே. தீபா ரபா லபா ரக தீரா கண்ண நம நக தீரா கண்ண நம ரபா லபா ரபா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிழக்கு புற கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இரவு நேரத்தில் ஒரு கிழக்கு புற வருகிறது, கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். ரபா ரபா லபா தீரா கண்ண நம தீரா கண்ண நம நக பரா கண்ண நம ரபா. ஆண்டவரே, இவர்கள் அந்தகாரங்கள் மாறத்தக்கதாய், இவர்கள் இருள் மாறத்தக்கதாய், இவர்கள் போராட்டம் மாறத்தக்கதாய் நீதியின் சூரியனாகிய கிழக்கு புற கொடி ஒதிப்பீராக. இவர்கள் வீட்டில் அந்த கிழக்கு புற கொடி நாட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் சூரியனை சொன்னார், அவருடைய கிருபை உங்களுக்கு தேவை, அவருடைய கிருபை நமக்கு தேவை. போராட்டத்தை சகிக்க, கர்த்தரிடத்துல காத்திருக்க தேவ கிருபையினால் நாம் மூடப்படுவோமாக, தேவ கிருபையினால் நாம் மூடப்படுவோமாக. மூன்றாவதாக தேவ மகிமை நம்மளை மூடட்டும், அவருடைய மகிமை உங்களை மூடட்டும். கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படுவீர்களாக. சகையுவின் வீட்டிலே ஒரு ரட்சிப்பு வந்தது, ஆனால் அந்த வேலைக்காரனுக்கு சுகந்தான் கிடைச்சிச்சு. ஆனால் சகையின் வீட்டில ஆவியிலே ஒரு விடுதலை வந்தது.
அவன் வீடே கர்த்தருடைய வீடாய் மாறினது. அவன் வீடே ஒரு பரிசுத்த வீடாய் மாறினது. எல்லா வியாகுலங்கள் மூலத்தின் அனுபவங்கள் மாறினது. கர்த்தர் உங்க வீட்டில் இருக்கிற கண்ணீரை எடுத்து போடுவாராக. வியாகுலத்தின் அனுபவங்களை எடுத்து போடுவாராக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரிசுத்தத்தின் வீடை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் வீடு தேவ வார்த்தையினால் நிரப்பப்படுகிறது. கர்த்தரின் வண்ணமினால் நிரப்பப்படுகிறது. அது காய்ந்து போன கட்டையை துளிர்க்க பண்ணும். காய்ந்து போன அனுபவத்தை மாற்றி போடுகிறது. கடைசியாக தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து எச்சரித்தார். உத்தமமாய் நடக்கிறது. அவருக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்கிறது. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் எதையுமே கேட்கிறார். அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. எத்தனை பேர் இப்ப கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஆண்டவரே, நான் உத்தமனாய் நடப்பேன். ஆண்டவரே, என் ஜீவியத்தை உத்தமமாய் நான் காத்துக்கொள்வேன். என் ஜெப நேரத்துல, என் வேத வாசிப்புல, பொருத்தனையில, பரிசுத்தத்துல, எல்லா விதத்திலும் உத்தமனாய் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்துல இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுவோமா? இறுதி நாளத்துல இருந்து கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். உத்தமமாய் நடக்க கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் ஆண்டவரே, நான் உத்தமனாய் நடப்பேன் ஆண்டவரே. என் ஜெபத்துல, வேத வாசிப்புல, பரிசுத்தத்துல, பொருத்தனையில நான் உத்தமனாய் இருப்பேன் ஆண்டவரே. நீதி சரி கட்டுதல உத்தமனாய் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை எங்களோடு கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் என்னாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 52 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள ஆண்டவரே, 4 விதமான கொடிகளிலே முதல் கொடியை காண கர்த்தர் கிருபை செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கீழ்ப்புற கொடியை கர்த்தர் காண செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் உதிக்கும் கொடியை காண செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அந்த கொடி நாட்டப்படுவதாக. உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தின் வாசலில் அந்த கொடி நாட்டப்படுவதாக. அந்த கூடாரத்திலே அந்த கூடாரமானது கீழ்ப்புற கொடியின் கீழே அமைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்திலே நீதியின் சூரியன் உதிக்கட்டும். இவர்கள் அந்தகாரங்கள் மாற்றப்படட்டும். மரண ஓலங்கள் மாற்றப்படட்டும். பெருங்காட்சிகள் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுவீராக. இவர்களுக்கு நீர் கேடயமாய் மாறுவீராக. இவர்களுக்கு பெரிய விடுதலையை நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு சகிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதான கிருபையினால் நீர் மூடுவீராக. தேவ மகிமையாகிய வார்த்தையினால் நீர் நிரப்புவீராக. அதனால் இவர்கள் காய்ந்து போன அனுபவங்கள் துளிர்க்கட்டு இயேசுவின் நாமத்தினாலே. சாட்சியுள்ள ஜீவியம் புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில நீ நீதியின் சூரியனா இருப்பீராக. இவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் சட்டையில் இருந்து வரட்டும். இவங்க வெளியில போய் நல்ல கொளுத்த கன்றுகள் என்கிற சாட்சி பெறட்டும் கர்த்தாவே. ஒடுங்கின அனுபவங்கள், தரித்திரத்தின் அனுபவங்கள், ஓலத்தின் அனுபவங்கள், அழுகையின் அனுபவங்கள் மாற்றப்பட்டு கொளுத்த கன்றுகளாய் இவர்கள் வளருவார்களாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். அந்த உத்தமத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. விழுந்து விழுந்து எந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இனிமேல் அவர்கள் விழாதபடி, விழுந்தாலும் இனிமேல் உறுதியாய் எழுந்து நிற்கும்படி இவருடைய கிருபையினால் இடைக்கட்டுங்க. உத்தமத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இந்த இரவு எங்களோடு பேசினர் இடைப்பட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.